ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளில் பயணம் செய்வதற்கான டிக்கெட் விநியோகத்தில் புதிய கட்டுப்பாடுகளை ரயில்வே நிர்வாகம் விதித்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் எளிமையான பயணத்திற்கு ரயில்வே துறை பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி ஜூலை 1 முதல் ஆதார் எண் இணைக்கப்பட்ட பயனர்கள் மட்டுமே தட்கல் டிக்கெட்டை முன்பதிவு செய்யும் நடைமுறை அமல்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது முன்பதிவில்லா பெட்டிகளில் அலைமோதும் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ரயில்வே நிர்வாகம் இறங்கியுள்ளது. 90 முதல் 100 பேர் வரை அமர்ந்து செல்லும் வகையில் உள்ள முன்பதிவு பெட்டிகளில் 200க்கும் அதிகமானோர் பயணம் செய்து வருவதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பயணிகள் அவதியுற்று வருவதை கவனத்தில் கொண்டு தொலைதூர ரயில்களில் ஒரு முன்பதிவில்லா பெட்டிக்கு 150 டிக்கெட் மட்டுமே வழங்கும் வகையில் கட்டுப்பாடு விதிக்கவுள்ளது. தற்போது முதற்கட்டமாக டெல்லி ரயில் நிலையத்தில் ஒரு முன்பதிவில்லா பெட்டிக்கு 150 டிக்கெட்டுகள் வீதம் சோதனை முறையில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை விரைவில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் அமலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து சாதக பாதகங்களை பரிசீலனை செய்து நடைமுறைகள் வகுக்கப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் கூறினர்.